மனிதர்களிடத்திலே, அதாவது அடித்தள மனிதர்கள் கூட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மரத்தில இருந்து இழுகிற இலை பாருங்க. அதாவது மதீனால எத்தனை மரம் இருக்கும்? யாருக்கும் கணக்கெடுக்க முடியாது. அப்படியா இல்லையா? இப்ப உலகத்துல எவ்வளவு மரம் இருக்குது? எத்தனை நொடிக்கு, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை இலை விடும்? ஒவ்வொன்றா அல்லாஹ் ஒன்னும் நம்ம செயற்பாடுல கவனமா இருக்கணும். அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறானே, எங்க செஞ்சாலும் அல்லாஹ் நம்மளை பதிவு பண்ணி கொண்டு இருக்கிறான். அதுல கவனமா இருக்கணும். இல்லைன்னு கேட்டா இந்த வசனம் போயிட்டு சொல்லும். அப்படியே இல்லையா? அதாவது அதாவது ரொம்ப கவனமா இருக்கணும் கண்ணியமானவர்களே. நம்ம என்ன செய்கின்றோம், நம்முடைய செயற்பாடு என்ன என்பதை நம்ம கவனிப்பது மாத்திரம் கிடையாது, அடுத்தவர்களுக்கும் சொல்லி. ஒரு மனிதன் ஒரு சாதாரண கொஞ்சம் சிந்தனையோடு இருக்கிறார் பாருங்க, கொஞ்சம் அறிவோட, அதாவது மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அப்படியா இல்லையா? நம்ம எல்லாருமே எல்லா அறிவுல எல்லாருமே ஒன்றுபட்ட கிடையாது. சில நேரம் சில விஷயங்களை விளங்குவதற்கு நிறைய நேரம் எடுக்கும் ஒரு மனிதருக்கு. சில நேரம் உடனே சில மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன பிள்ளையே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு இலை, அதாவது ஒரு மரத்தின் காய்ந்த இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பதிவு பண்ணி இருக்கிறான். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரிகிறது. அதாவது பூமியுடைய அடிப்பகுதியில ஒரு விதை போடுகிறோம், அந்த விலை அது முளைக்குமா இல்லையா என்பதை அல்லாஹ் அறிகின்றார். கணித்துக்குரிய அல்லாஹ் முடியார்களே, இப்படி இது இவ்வளவு கிடையாது, இன்னும் பல வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை பற்றி சொல்லி